வணக்கம். இன்று புச்சாவாமை அதிகாரத்தின் 8வது குறளை நாம் பார்க்கலாம். ஒரு மன்னனுக்கு மறதி என்பதோ அல்லது சோர்வு என்பதோ சோம்பல் என்பதோ இருக்கவே கூடாது. இதைத்தான் இந்த அதிகாரம் வலியுறுத்தி கூறுகிறது. மற்றவர்கள் அல்லது நமக்கு முந்தைய மூத்தவர்கள், அறிவில் நிறைந்தவர்கள் என்ன கடமைகளை எல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அத்தனை கடமைகளையும் மறக்காமல் அவன் மக்களுக்காக செய்திடல் வேண்டும். இல்லைன்னா அந்த மன்னனுக்கு சிறப்பு கிடையாது. இப்பொழுது இந்த குறளை நாம் காணலாம். புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல், செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல். புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல். இதுதான் குறள். புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும். ஒரு மன்னனுக்கு கடமைகளாக என்னென்ன இருக்கிறது என்பது முன்னோர்கள் வகுத்து சொல்லி இருக்கிறார்களோ அத்தனை கடமைகளையும் அவன் சரிவரச் செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் மறந்து விட்டால் மக்களுக்கு நன்மைகள் அல்லது அவர்களது தேவைகளை நிறைவேற்றுதல் அல்லது நாட்டின் பயனில் அல்லது நலனில் அக்கறையோடு இருத்தல் இதெல்லாம் இல்லாமல் சும்மா அவன் பாட்டுக்கு என்ன சொல்கிறது, வெறுமே கேளிக்கைகளில் தன்னை அமிழ்த்தி மறந்துவிட்டால், தன்னுடைய கடமைகளை மறந்துவிட்டால் எத்தனை ஜென்மமாக இருந்தாலும் அவனுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. எழுமையும் ஏமாப்புயில் புகழ் கிடைக்காது. 7 ஜென்மம் அவன் பிறந்து வந்தால் கூட அவனுக்கு எந்த விதமான புகழுமே கிடைப்பதில்லை. இதுதான் இந்த குறளோட அர்த்தமாக கொள்ளப்படுகிறது. இன்னும் ஒரு தடவை அதை பார்த்துடலாம். புகழ்ந்தாரை போற்றி செயல் வேண்டும். நமக்கு முன்னவர்கள் என்னவெல்லாம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்களோ அந்த செயல்பாடுகள், மக்களது நலன்கள் அனைத்தையும் நாம் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு அந்த பணிகளை மேலும் மெருகூட்டி செய்து கொடுத்தல் வேண்டும். அப்படி செய்ய மறந்து ஒரு மன்னன் இருந்து விட்டானேயானால் அவனுக்கு 7 ஜென்மமாக இருந்தாலும் எந்த விதமான சிறப்பும் கிடைக்காது. அவன் இகழப்படுவான். நன்றி. நாளை அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம்.